நேபாளில் மகாவிஷ்ணுவுடன் மகா யாத்திரை மார்ச் 6 முதல் 13, 2025. ஒரு நாள் நேரடி வகுப்புகள் திருச்சி 16 பிப்ரவரி, துபாய் 23 பிப்ரவரி. இத்தனை வருடம் இந்த பூமியில் பொருள் ஈட்டுவது, பணம் எப்படி சம்பாதிப்பது என்பதை மட்டும் கற்றுக்கொண்டது போதும். இட்ஸ் டைம் டு earn the blessings or grace. ஒரு நல்ல தகப்பனாக உன்னை நான் பெற்றுவிட்டேன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் உனக்கு பக்குவம் வர வரைக்கும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்ததுக்கப்புறம் நீ பெரியாளா நான் பெரியாளா, உன்கிட்ட அதிக சொத்து இருக்கா என்கிட்ட அதிக சொத்து இருக்கா, உன்கிட்ட பெரிய காடி இருக்கா என்கிட்ட பெரிய காடி இருக்கா, இதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மறுக்க முடியுமா நம்மளால? அப்போ நினைச்சா மட்டும் போதுமா? எப்படி நடக்கும்? அந்த பாசிபிலிட்டிஸுக்கு உண்டான முயற்சின்னு ஏதாவது கொஞ்சம் நஞ்சமாவது இருக்கணும். எதுவுமே இல்லை. நான் எப்படி சாகும் வரை கற்றுக்கொண்டே இருப்பேனோ அதுபோல என்னை சார்ந்தவர்களும் என்னை சாராதவர்களும் இறக்கும் தருவாயிலும் கூட ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பார்கள்ன்ற இந்த புரிதல் மட்டும் இப்போ மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுப்போம். உள்ள அது ஏதோ இருக்குன்னு நினச்சிங்கனாவே வலிக்கும். அப்புறம் அந்த மானத்துக்கு இழுக்கு வரும். அப்புறம் எங்கள் அப்பா யார் தெரியுமா, இந்த ஒரு டேட்டா தான் உங்களை போட்டு சாவடிக்குது. முழு முதற் அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா, குருவே சரணம். என் பேர் ரம்யா. நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஐடி பிஸ்னஸ் அனலிஸ்டாக வேலை செய்கிறேன். அப்படியே நான் பார்ட் டைமாக டிகிரியும் படிச்சுட்ருக்கேன். இந்த பரம்பரை ஃபவுண்டேஷன் பற்றி எங்கள் அம்மா மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா தான் ஃபஸ்ட்டு யூடியூப்பில் மகாவிஷ்ணுவோட வீடியோஸ் ஸ்பீச்சஸ்லாம் பார்த்துட்டு அதை பார்த்து நானும் கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க ஆரம்பித்தேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை குறைவாக இருக்குன்னு சொல்லலாம், இல்லை அறவே இல்லைன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த மகாவிஷ்ணுவோட வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் பார்க்க ஆரம்பிச்சிருந்து எனக்குள்ளே இருந்த நிறைய கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதை பார்த்துலேருந்து நானே கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பித்தேன். ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன்னா நிறையா விஷயத்தில் தெளிவடைஞ்சேன். மகாவிஷ்ணு மூலயமா எனக்கு டீச்சர் கிடச்சிது. ஸோ டீச்சர் கிடச்சதுக்கப்புறம் லைஃப்பில் இன்னும் நிறையா விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தேன். நிறைய மிராக்கல்ஸ் கூட நடக்க ஆரம்பிச்சு. நிறையா எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அது எல்லாம் மிராக்கல்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி. ஸோ அப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் கடவுள் மேலே நிறைய நம்பிக்கை வர ஆரம்பிச்சு. இன்ஃபேக்ட் நான் முழுசாக நம்புகிறேன்னு கூட சொல்கிறேன். ஸோ இதுக்கு மேலே லைஃப்பில் எனக்கு என்ன விஷயம் நடந்தால் சரி, என்ன பிரச்சனை இருந்தால் சரி, எப்போதும் கடவுள் என் கூட இருக்கிறேன்னு நான் முழுமையாக நம்புகிறேன். ஸோ என்னை பார்த்து என்ன மாதிரி வெளியே இருக்க நிறைய டீனேஜர்ஸ் ஒரு அடல்ட்ஸ் இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவலாக யாராச்சும் நீங்கள் வரணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக பரம்பரை ஃபவுண்டேஷனுக்கு நீங்கள் வரலாம். மகாவிஷ்ணுவோட வீடியோஸை நீங்கள் யூடியூப் சேனலில் நீங்கள் தேடி பார்த்தா கூட அங்கே இருக்கும். அங்கே உள்ள நீங்கள் வீடியோஸ் பார்த்து கூட உங்களுக்கான கேள்விக்கு பதில் கூட நீங்கள் கண்டிப்பாக நான் தெரிஞ்ச மாதிரி நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். குருவே சரணம். நான் கற்றுக்கொண்ட அனைத்தையும் மந்திரம் சார்ந்தும் தந்திரம் சார்ந்தும் உலகியல் சார்ந்தும் அருளக வாழ்க்கையில் அடுத்த கட்டம் போறது எப்படின்றதுக்குண்டான அத்தனை பொக்கிஷங்களையும் வெளிப்படையாக கூறலாம் என்று நான் இருக்கிறேன். ஸோ அதனால பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்ச் போக போகுது. நேரடி என்னுடைய கண்காணிப்பில் இருக்க போறீங்க. பல குருமார்களை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயமாக இருக்க போகிறது. ஸோ விருப்பப்படக்கூடிய நபர்கள் கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணி உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். நிறையா பேர் இதுக்கு முன்னாடி நமக்கு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இத்தனை வருடம் இந்த பூமியில் பொருள் ஈட்டுவது, பணம் எப்படி சம்பாதிப்பது என்பதை மட்டும் கற்றுக்கொண்டது போதும் என்று நான் கூறுகிறேன். இது இட்ஸ் டைம் டு earn the blessings or grace. இதுக்கப்புறம் நீங்கள் எதை ஏர்ன் பண்ணணும்? அருளை சேர்க்க வேண்டும். ஏன் அருளை சேர்க்க வேண்டும்? அருள் எனும் ஒளி எப்போது உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெற ஆரம்பிக்கிறதோ அப்போதுதான் அந்த அருட்சக்தியானது அறியாமை எனும் இருளை அழிக்கும். அறியாமை எனும் இருளை ஏன் அழிக்கணும்? எல்லாம் மாயை, எல்லாம் பொய். இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் நான் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? செத்து போன்றுவாங்க சீக்கிரம். எதுக்கு இருக்க நீ? எல்லாரும் சுயநலவாதிகள் தான். சம்பாரிச்சு போட்டாதான் புருஷன், சம்பாரிச்சு போட்டாதான் புள்ள, காலம் போற கடைசியில் கைகால் அமுச்சு விட்டாதான் புள்ள, அமுத்தி விட்டாதான் புள்ள, கொஞ்சோண்டு தண்ணி எடுத்து கொடுத்தா தான் புள்ள. இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் இருக்கட்டும். எத்தனை மலேசியன்ஸ் நான் பார்க்குறேன்னு தெரியுமா? பிள்ளைங்களை எதுக்காக வளர்க்குறீங்க? இப்போ பிள்ளைங்களுக்கு நான் பணம் கட்டி காலேஜ் ஃபீஸ் கட்டி என் பிள்ளைய நான் படிக்க வைக்கிறேன். பொண்ணுங்க பசங்க 2 பேருமே சொல்கிறேன். இப்போ நான் படிக்க வைக்கிறேன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என் குடும்பத்தை அவள் பார்த்துப்பா. எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறமும். இது ஒரு சரியான டீச்சிங்காக இருக்க முடியுமா?
ஒரு நல்ல தகப்பனாக உன்னை நான் பெற்றுவிட்டேன், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் உனக்கு பக்குவம் வர வரைக்கும் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வந்ததுக்கப்புறம் உன் வாழ்க்கையை நீ தனியாக பார்த்துக்கொள், என் வாழ்க்கையை நான் தனியாக பார்த்துக்கொள்கிறேன். இப்படி எத்தனை பேர் புள்ள வளர்க்குறீங்க? இப்படி எத்தனை பேர் பையனை வளர்க்குறீங்க? முதல்ல என்ன நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கணும், அப்புறம் என் குடும்பத்தை நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கணும், அப்புறம் என் குடும்பம் இல்லாதவங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கணும், அப்புறம் என் நாடு அல்லாதவங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கணும், அப்புறம் என் இனமே இல்லாதவனையும் நான் என் உயிர் போல பார்த்துக்கணும்னு நினைக்கணும். நீ பெரியாளா நான் பெரியாளா? உன்கிட்ட அதிக சொத்து இருக்கா என்கிட்ட அதிக சொத்து இருக்கா? உன்கிட்ட பெரிய காடி இருக்கா என்கிட்ட பெரிய காடி இருக்கா? இதுக்காக மட்டும்தான் இன்னைக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். மறுக்க முடியுமா நம்மால? இப்படி போட்டியை போடக்கூடிய, போட்டியை வர வைக்கக்கூடிய, பொறாமையை வர வைக்கக்கூடிய, மார்க் சிஸ்டத்தை அடிப்படையாக வைத்து, நம்பர்ஸ் அடிப்படையாக வைத்து, பணத்தை மையமாக வைத்து எவன் பெரியவன் என்று பார்க்கக்கூடிய இந்த நடைமுறை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எப்படி ஒரு வீடு நல்லா இருக்கும், ஒரு நாடு நல்லா இருக்கும், இந்த பிரபஞ்சமே எப்படி நல்லா இருக்கும்? அப்ப நினைச்சா மட்டும் போதுமா? எப்படி நடக்கும்? ஒன்று நினைக்கிறீங்கன்னா அது நடக்கிறதுக்கு ஏதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கணும். அந்த பாசிபிலிட்டிஸுக்கு உண்டான முயற்சின்னு ஏதாவது கொஞ்சம் நஞ்சமாவது இருக்கணும். எதுவுமே இல்லை, நாடு நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், என்ன சார்ந்தவங்க நல்லா இருக்கணும். இது எப்படி? எனக்கு புரியலையே. இது எப்படின்னா ஒவ்வொரு முறையும் நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு சொல்லி 1000 வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஒன்றையும் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறதுக்கு ஈக்குவல். அவங்களுக்கு உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு கேட்குறேன். என் நாடு நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், முதல்ல நான் என்ன பண்ணணும்? அதுக்கு உண்டான முயற்சியை 1-2 எடுக்கணும். எந்த முயற்சியும் எடுக்காமல் என் வீடு எப்படி நல்லா இருக்கும், என் மாநிலம் எப்படி நல்லா இருக்கு, என் நாடு எப்படி நல்லா இருக்கு, என் பிரபஞ்சம் எப்படி நல்லா இருக்கும்? நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கனாவே இதுக்கு உண்டான பேஸ் ஒன்றே ஒன்று தான். அந்த பேஸ் என்ன அப்படின்னா, எனக்கு வலிக்கிறது மாதிரியே எல்லாத்துக்கும் வலிக்கும், எனக்கு பசிக்கிறது மாதிரியே எல்லாத்துக்கும் பசிக்கும், எனக்கு கஷ்டம் வர்ற மாதிரியே எல்லாத்துக்கும் கஷ்டம் வரும். நான் எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டிருப்பதைப் போல எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். நான் எப்படி சாகும் வரை கற்றுக்கொண்டே இருப்பேனோ அதுபோல என்னை சார்ந்தவர்களும் என்னை சாராதவர்களும் இறக்கும் தருவாயிலும் கூட ஏதோ ஒன்றை கற்றுக்கொண்டே இருப்பார்கள்ன்ற இந்த புரிதல் மட்டும் இப்போ மனசுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுப்போம். இனி உங்களுக்கு ஷார்ட் டெம்பர் கோவம் வருமா? யாராவது பண்ணுற தப்பை பார்த்து கோவம் வருமா? வந்தாலும் கம்மி பண்ணிப்பீங்க. யாராவது ஒரு தப்பு பண்ணால் கூட ஏற்றுப்பீங்க. யாராவது ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணால் கூட ஜட்ஜ்மெண்ட்ஸ்குள்ளே போக மாட்டீங்க. என்ன எல்லாம் மனம் தானே, ஒரு இடத்துல நிற்காத மனசு. இப்போது என்னை எல்லோரும் கடவுளாக பார்க்குறீங்க, நாளைக்கே நீ காரி துப்புற மாதிரி பார்த்தாலும் நான் ஏதாவது தப்பாக நினைப்பேன்னு நினைக்கிறீங்களா? துப்புன்னு என்ன பண்ணுவேன்? தொடச்சிப்பேன். துப்புன்னு என்ன பண்ணுவேன்? தொடச்சிப்பேன். இதுதானுங்க. எப்போது ஒரு மனிதன் வெக்கம், மானம், சூடு, சொரணை இல்லாமல் வாழ கற்றுக்கிறானோ, உள்தன்மையில் வெளியே இருக்கிற மாதிரி நடிக்கணும். எதுக்கு? இல்லாட்டினா உங்களை வச்சு செஞ்சுருவானுங்க. உள்ளே எப்படி இருக்கணும்? துளி கூட இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? வெக்கம், மானம், சூடு, சொரணை உள்ள ஒரு துளி கூட இருக்கக்கூடாது. வெளியே எப்படி காமிச்சுக்கணும்? இதெல்லாம் இருக்கிற மாதிரியே காமிச்சுக்கணும். ஏன்? இவனுக்கு தான் எது பண்ணாலும் உரைக்காதுன்னு சொல்லி தலையில் மிளகார பண்ண மாட்டானா? அப்போ வெக்கம், மானம், சூடு, சொரணன்றது அகத்திற்கு, புறத்திற்கு எவ்வளவு கவனமாக, எவ்வளவு சாதுரியமாக அந்த சூழ்நிலையை கையாள வேண்டுமோ அதை கையாளணும். உள்ள அது ஏதோ இருக்குன்னு நினச்சிங்கனாவே வலிக்கும். அப்புறம் அந்த மானத்துக்கு இழுக்கு வரும். அப்புறம் எங்கள் அப்பா யார் தெரியுமா? இந்த ஒரு டேட்டா தான் உங்களை போட்டு சாவடிக்குது. எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே தெரியாத என்னையும் விட்டுரு. இப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? உள்ள சரணாகதி. எல்லாம் அவன் தான் பண்ணுறான், நீங்கள் பண்ணல. இல்லை நான் தான் பண்ணுறனே தம்பி, இதுதான் ஏமாத்து வேலை. அப்படி ஏமாந்துடாதீங்க. அவன் உங்களை பண்ண வைக்கிறான், நீங்களா பண்ணுறீங்க. முழு முதற் அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா, யூ ஆர் நாட் அ டூவர். அப்படின்னா என்ன? நீங்கள் செய்பவன் அல்ல. இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டவே வேண்டாம். எப்போ இந்த செயலை நான் செய்யலைன்னு நினச்சி செய்கிறீங்களோ, ஒவ்வொரு செயலும் வினை பயனை அழித்து நிஷ்காமிய கர்மாவாக மாற்றி பிறவி இல்லாத பெருவாழ்விற்கு கொண்டு சென்று விடும். கிளியர்? நான் சேலஞ்ச் பண்ணுறேன், நீங்கள் நேபாள் யாத்திரா என்னுடன் வாருங்கள். உங்களோட வாழ்க்கையினுடைய மோட்ச கதவுகள் இந்த நேபாள் யாத்திரைக்கு பின்பு நிச்சயமாக திறக்கப்படும் என்பதில் எல்லளவும் மையமில்லை. ஸோ மார்ச் 6லிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்கள் வந்து பயணம் பண்ண போகிறோம். ஒரு அற்புதமான ஒரு ட்ரிப்பாக வந்து இருக்க போகுது. இந்த நேபாள் யாத்திரையில் கலந்து கொண்டு உங்களது ஆன்ம வளர்ச்சியை பெறுவதற்காக விருப்பப்படக்கூடிய நபர்கள் தாராளமாக நமது அறக்கட்டளையை வந்து தொடர்பு கொள்ளலாம். நம்ம பரம்பொருள் அறக்கட்டளையின் சார்பாக ஏகப்பட்ட இடங்களுக்கு இடர்பாடுகளில் இருந்த காலகட்டத்திலும் கூட ஒரு நாள் கூட விடாமல் இன்று வரைக்கும்
300 500 நபர்கள் வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பகுதியில் அன்னதான பணிகள் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் வந்து நடந்து கொண்டே இருக்கிறது. இன்று வரை எந்தவித தொய்வும் இல்லாமல் மேல் நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய வெற்றிக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா பரம்பொருள் அறக்கட்டளையை பின்பற்றக்கூடிய பரம்பொருள் யோகிகள் மற்றும் பரம்பொருள் குடும்பத்தாராகிய நீங்கள் மட்டும்தான். யூடியூப்ல காட்டாத பல விஷயங்கள் வந்து தமிழகம் எங்க வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்தியாவெங்கும் இருக்கக்கூடிய பல மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரணத்தினால் சென்று கொண்டிருக்கக்கூடிய இந்த பாதைக்கு வலு சேர்க்கும் வகையில் என்னுடன் இணைந்து எனது கரங்களுக்கு வலு சேர்ப்பது என்பது இந்த ஞான பயணத்தில் மாபெரும் ஒரு மாற்றமாக அமையும் என்பதில் எந்தவித ஒரு மாற்று கருத்துமே இல்லை. மகாவிஷ்ணுவை நான் நம்புறேன். மகாவிஷ்ணு ஒரு செயல் செய்தால் அது சரியாக இருக்கும் என்று நினைப்பவர்கள் மட்டும் இந்த விஷயத்துல கலந்து கொண்டு எனது கரங்களை வந்து வலுப்படுத்துங்கள். இன்னும் பல லட்சம் பல கோடி உயிர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத மாபெரும் அருள் அனுபவங்களையும் நாம் வந்து செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.